தமிழர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயனார் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் வெற்றி ஒரு பக்கம் இருக்கு. அதாவது பிஜேபி வந்து தேர்தல் இன்னைக்கு வந்து ஒரு கிளீன் மெஜாரிட்டி இல்லைனாலும் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்து நிற்கிறாங்க இன்னைக்கு. தேர்தலுக்கு பிறகான இந்த அமைச்சரவை உருவாக்கம் எப்படி இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நான் தான் இந்த அமைச்சரவையை வச்சு நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படின்னோம்னா, இப்போ அமைஞ்சிருக்கக்கூடிய மோடி தலைமையிலான இந்த அரசு கடந்த 10 ஆண்டுகளில் எப்படி இருந்ததோ அதே வழியில தான் போக போகுது அப்படின்றதுக்கு அத்தாட்சி. நான் சொல்றது இந்துத்துவ கொள்கை அப்படின்றதுல இல்லை, கார்ப்பரேட்டுகளுக்கான ஒரு அரசை இது வரைக்கும் நடத்திட்டு வந்தாங்க. அதே கார்ப்பரேட்டுகளுக்கான அரசு தான் இதுக்கு மேலேயும் தொடரப்போகுது. அதே மாதிரியான ரீஃபார்ம் அதையே தான் கடைபிடிக்க போறாங்க. அதே மாதிரியான கார்ப்பரேட்டுகளுக்கு உகந்த கொள்கை ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் எல்லாமே வரும். எல்லாமே கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமான ஒரு அரசியலும் சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு அரசும் தான் இந்தியாவில் இருக்குமே ஒழிய ஏழை எளிய மக்களுக்கான அரசியலா இதற்கு மேலும் இந்த அரசு, மோடி அரசு செயல்படாது என்பதனை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். ஏன்னா அடிப்படையாக எந்த மாற்றமும் இல்லை, அவ்வளவுதான். இப்போ உட்கட்சி முரண்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ புதிய அமைச்சரவையில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் உள்ள வந்திருக்காங்க, முக்கியமான கேபினெட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஆமாம். நிதிஷை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஒரு நெடும் பயணம் இருக்குது, நீங்கள் வந்து அப்புறந்தே பார்த்துருப்பீங்க 30 ஆண்டு காலம் என்ன நடந்திருக்குன்னு. இப்போ நிதிஷோட எப்படி மாறுவார் அப்படின்னு தெரியும், சந்திரபாபு நாயுடு எப்படி செயல்படுவார்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம். இப்போ இது எப்படி தொடரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது அனைத்தும் அவங்களுடைய சுயநலத்தினுடைய அடிப்படையில் தான் தொடரும். சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ இல்லை ஏக்நாத் ஷிண்டேயோ இவங்கெல்லாம் எப்போ இவங்களால் இவங்க ஒன்றும் கிடையாது, அடுத்தபடியாக இவங்க இல்லை, இவங்க வேஸ்ட்டு, இது நம்மளுக்கு ஒன்றும் பயனடிக்காதுனோம்னா டக்குனு தூக்கி ஒரே நேரத்தில் சொல்லிவிடுவாங்க. ஓவர் நைட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு ஜீசஸனுடைய எதிரி ஆகிடுவாங்க. அப்படியாப்பட்டவங்க தான் இவங்க, சந்தர்ப்பவாதிகள், அப்பட்டமான சந்தர்ப்பவாதிகள். ஏன்னா தங்கள் தலைமையை எதிர்த்து, தங்களை கொண்டு வந்தவங்களை எதிர்த்து, தங்கள் கூட வந்தவங்களை எதிர்த்து மேலே வந்தவனுங்க தான் இவங்க 3 பேருமே. அதனால் என்டி ராமராவுக்கே ஒலை வச்சுட்டு வந்தவர் தான் சந்திரபாபு நாயுடு, கூட இருக்கக்கூடிய நண்பனையே காலி பண்ணிட்டு வந்தவர் தான் நிதிஷ்குமார். இவர் தன் தலைவனையே கொன்று விட்டு வந்தவன் தான் ஏக்நாத் ஷிண்டே. அதனால் இவங்க 3 பேருக்கும் எப்போ சொல்லணும் எப்போ குத்தணுன்றதுலாம் நல்லா தெரியும். இன்னொன்று, எதிரில் இருந்தால் நம்மளை இவன் அழிச்சிருவான், அவன் கூட இருக்கிறது நம்மளுக்கு சேஃப்டி, இவ்வளோதான் அவங்களுடைய கணக்கு. நீங்கள் வெளியில் நீங்கள் எதிர்கட்சிகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண போனீங்கன்னா ஒரு ஃபார்மேஷன் வந்துடும், ஒரு ஆட்சி அமைச்சிடலாம். ஆனால் அவன் தான் அவங்கள உடைப்பான், ஏன்னா அவன் கூட கார்ப்பரேட் இருக்கிறான், அது இவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவனே இருந்துட்டு போட்டோம், அவன் 240 இடம் அவனே இருந்துட்டு போட்டோம், அவனுக்கு தான் எல்லோரும் எதிர்ப்பாங்க, அவன் கூடவே நம்மளும் இருந்துட்டு போகிறோம், நம்மளையும் காப்பாற்றிக்குவோம், அவனையும் செக்கில் வச்சுக்குவோம் அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் ஓட்டுக்கிறாங்க, இவ்வளோதான். மற்றபடி எந்த மாற்றமும் இவங்க 3 பேர் போனதுனால ஆகும் இந்திய அரசியல் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒரு 6 மாதத்தில் முட்டாளாயிடுவோம். எனவே அப்படிலாம் எதுவும் நடக்காது. இப்போ வழக்கமாக இது வரைக்குமான மோடி ஆட்சி அப்படிங்கிறது அவர் சிஎம் காலத்துலேருந்து அவர் அமித்ஷா இந்த 2 கன்சல்டேஷனை தாண்டி எதுக்குள்ளே போக மாட்டாங்க, எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்குவாங்க. ஆனால் இப்போ ஒரு பெரிய நிர்பந்தம் அமைச்சரவைக்குள்ளே வர்ற மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சௌகான் உள்ளே வந்திருக்காரு, நீங்கள் வந்து மனோகர்லால் கட்டார் உள்ளே வந்திருக்காங்க. இது மாதிரி இவங்களும் ஆர்எஸ்எஸ்னுடைய ரொம்ப தீவிர பேக்கப்போட இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள், எல்லாருமே ஆர்எஸ்எஸ்காரங்க. அதில் குறிப்பாக நேரடியாக அமித்ஷா மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இவங்களை காமிக்கிறாங்க. இப்போ இது உண்மையிலேயே அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையாக இது செயல்பட முடியுமா? இல்லை, அதாவது இவங்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலையை மத்திய பிரதேசத்தை தூக்கி நிறுத்தவர் சவான். ஆமாம். ஸோ சவானை உள்ளே வச்சுக்கணும், அவங்க வெளியில் விட்டுறக்கூடாது. இன்னொன்று, இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடக்க போகுது ஹரியானாவில். ஸோ மனோகர்லால் கட்டாரை வந்துட்டு அவங்க கூட வச்சுக்கணும். ஸோ வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் வேற யாரு? கட்காரி. ஏற்கனவே கட்காரி அவங்க கூட ஒன்றும் கிடையாது, அவர் கூட ஏற்பட்டோம். இதை தவிர யாராவது ஆர்எஸ்எஸ்காரங்க உள்ள வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இல்லை, டைரக்டாக யாரையும் கிடையாது. இன்னைக்கும் இது வந்துட்டு மோடி அமித்ஷா சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் தான். அவங்களுக்கு உகந்த ஆட்கள் தான் உள்ளே இருக்கணும். அவங்களுக்கு ஒத்து வராத ஆள் அமைச்சரவைன்னு இருக்க முடியாது, கட்சி தலைவர்களாகவும் இருக்க முடியாது. எங்கேயுமே பாஜக இன்னைக்கு முழுக்க மோடி அமித்ஷாவினுடைய கட்சி, அது ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் நீட்சி கிடையாது. இன்னைக்கு மோகன் பகவத் பேசுனதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்ல வர, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மோதல் அது. இப்போ இதுதான் வருது. இன்னைக்கு பேச வேண்டிய பேச்சு இல்லை அவர்கிட்ட. அவர் என்னைக்கோ பேசியிருக்கணும், பேசுகிறார், இன்னைக்கு பேசுகிறார் அவர். அது மதவாதத்தை அடிப்படையாக வச்செல்லாம் பேசுகிறார். எந்த ஒரு இடத்துலையும் சரி ஆர்எஸ்எஸ் இதுக்கு மேலே பிஜேபியை டாமினேட் பண்ண போனாங்கன்னா பெரிய ஒரு உட்கட்சி மோதல் ஒன்று வெடிக்கும், பெரிய அளவுக்கான ஒரு மோதல் வெடிக்கும். அதோட அது பிஜேபியும் காலி பண்ணிவிடும், ஆர்எஸ்எஸ்ஸையும் காலி பண்ணிவிடும், 2 பேருக்குமே இழப்பு ஏற்படும். இல்லை, உடைவு ஏற்படுற அளவுக்கு பிரச்சனை வரும் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய பிரச்சனை அங்கே ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னோம்னா,
மோடி இருந்து மோடி அழியும் போது அதோட சேர்த்து பாஜக மட்டும் அழியாது. இப்போ தோத்தது பாஜக மட்டும் இல்லை, இந்துத்துவ மதவாதமும் சேர்த்து தோத்துருக்குது. அவங்கள புரிஞ்சு என்னைக்கு நீங்கள் வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் தோக்குறீங்களோ, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஓபிசி என்னைக்கு உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டானோ, ராஜஸ்தானில் இருக்கிற ஓபிசி என்னைக்கு உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டானோ, ஹரியானாவில் இருக்கிற ஓபிசி என்னைக்கு உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டானோ, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இது நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. எல்லாரையும் உன்னை தூக்கி போட்டுருவான். ஏன் என்ற கேள்வி இப்போ எல்லாருக்கும் வந்துடும். முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அதே மதவாதம், அதே ராமர் கோயில், அதே ஜெய் ஸ்ரீராம், அதே பாரத் மாதா கி ஜெய் ஒர்க் அவுட்டே ஆகாது. இதுக்கு மேலே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. இவங்க இருக்கிற வரைக்கும் பாரதிய கார்பரேட்டுக்கு பண்ணிட்டு போகலாம். ஆனால் அதுக்கப்புறம் கட்சி அப்போ மீட்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஆர்எஸ்எஸ் இருக்குது. எப்படி மீட் பண்ணி அதுக்கு 75வது ஆண்டை ஒரு குறி வைக்கிறான். அது அவங்க தூண்டி விட்டது. 75வது ஆண்டை வச்சிட்டோடனே தூக்க மோடியன்னுவான். தூக்க மோடியன்னா யாரை வச்சு தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். புரியுதுங்களா? ஸோ எல்லாரையும் உள்ளே வச்சு ஒரு அமுக்கி வச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான ஒரு படலம். இல்லை, நம்ம எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு பெரிய ஒரு ரிலீஃபை ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு செய்திகள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. மோடி கூட பேசுகிறாரு, எதுக்காக எதிர்க்கட்சி சந்தோஷப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் முன்வைக்கிறாரு. நம்ம ஜெயிச்சிருக்கோம், நம்ம ஆட்சி அமைக்கிறோம், ஆனால் எதிர்க்கட்சி ஏன் சந்தோஷப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. இந்தியா முழுக்கவே பார்த்தீங்கன்னா அந்த 230 அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே பார்த்தாங்க. எல்லாருமே ராகுல் கூட 230 டீம் அப்படிங்கும்போது ஒரு வெற்றியாக பார்த்தாங்க. இதனால எந்த பிரயோஜனம் வேற ஒன்றும் இல்லைங்க. அது மக்கள் போட்டு ஜெயிச்சது. இந்த 292 வந்துட்டு ஓட்டையும் எலெக்ஷன் கமிஷனும் வச்சு ஜெயிச்சது. அதனால தான் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியல. 292 தானே. நீங்கள் ஏன் மகிழ்ச்சியாக இருங்களப்பா? அப்போ ஏன் மகிழ்ச்சியாக இல்லை? அப்போ நீங்கள் ஸ்கீம் போட்டு தான் ஜெயிச்சிருக்கிறீங்க. இப்போவும் அதில் ஒன்றும் இருவேறுபட்ட கருத்தே இல்லை. இல்லாட்டி ஒரு நேரத்தில் 28க்கு 26 ஜெயிச்ச கர்நாடகாவில் இன்றைக்கி வரும் 18, 9 சீட்டு போயிடுச்சு. அன்றைக்கி 25 ராஜஸ்தான், இன்றைக்கி 11 சீட்டு போயிடுச்சு, 14-11. பனஸ்கந்தா எந்த இடத்துல எருமாட்டு காற்று சொன்னீங்களோ அந்த இடத்துல பனஸ்கந்தா காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு. ரைட்டா? எந்த இடத்துல ஹரியானாவில் நீங்கள் காலி. எல்லாம் மத கலவரம் நடந்த இடம்லாம் நீங்கள் காலி. இல்லை, அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண இடம் யூபி, ஹரியானா, இங்கெல்லாம் நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஊபி ஹரியானாவில் தானே அடிபட்டாங்க. ஊபியில் வந்துட்டு 43 இடம் அடிபட்டிருக்காங்க. ஹரியானாவில் 5 இடத்த இழந்துருக்குறாங்களே. அரை வெற்றின்றது முழு தோல்வி தானே. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வரேன், அப்படிலாம் ஓட்டே விடாது. எல்லாருக்குமே தெரியும். ஹரியானாவில் இப்படி ஒரு பக்கம் வந்துச்சுன்னா எல்லாமே காலி ஆகிடும். சம அளவில் இப்படி அப்படியுமாலாம் ஓட்டுலாம் விடாது. ஆசனில் இவங்க வெற்றி, உடுப்பில் இவங்க வெற்றி, இந்த கதையெல்லாம் வராது. எல்லாம் ஒரு வழியாக வழிச்சுக்கிட்டு தான் போகும். இந்த மாதிரி நடக்குதுன்னா நீங்கள் உள் வேலை செஞ்சுருக்கிறீங்கன்னு அர்த்தம். இவிஎம்மில் இப்படி தான் நாமக்கல்லில் டெபாசிட் போயிடும். ஆனால் இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற அளவுக்கு 4.5 லட்சம் ஓட்டு வாங்கும் கோயம்புத்தூர் அப்படின்றதுலாம் வந்துட்டு டுபாக்கூர் வேலைன்னு அர்த்தம். இங்கே நீ 4.5 லட்சம்னா அங்கே 3 லட்சம் ஓட்டு வாங்கணுமே, வாங்கலையே. அப்புறம் என்ன இருக்குது? முருகனுக்காக ஓட்டு விடுதாங்க நீலகிரியில், இல்லை அண்ணாமலைக்காக இங்கே விழுந்துச்சா ஓட்டு? அப்போயும் வந்துட்டு கேபி ராமலிங்கத்துக்கு விடலை அந்த ஓட்டு. கேட்போம்ல எல்லாரும். அப்புறம் 11 இடத்துல என் டெபாசிட் எடுக்கிறீங்க, 11% ஓட்டு வாங்கிட்டீங்க. சரி, 11 இடங்களில் என் டெபாசிட் எடுக்கிறீங்க. அப்புறம் அவ்வளோதான். இல்லை, நீங்கள் தொடர்ச்சியாக ரொம்ப தீவிரமாக இவங்க கார்பரேட்டை நோக்கி ஏற்கனவே தான் இருக்காங்க, அதை நோக்கி இன்னும் நகருவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. முழுமையான ஒரு ரீஃபார்ம் அப்படின்றது என்னன்னா, ஆனால் அரசு கையில் வந்துட்டு ஒரு வங்கி இருக்கக்கூடாது. ஸ்டேட் பேங்க் உட்பட ஒரு வங்கி இருக்கக்கூடாது. அரசுக்கிட்ட ஒரு நிறுவனமும் இருக்கக்கூடாது. அரசுக்கிட்ட ஒரு கார்பரேட்டோ, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் உள்ளிட்ட எதுவுமே இருந்திருக்கக்கூடாது. இது முடிகிற வரைக்கும் கார்பரேட்டுக்காக இவங்க வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் 230 எதிர்க்கட்சிகள் இருக்குது, அவங்களுடைய அப்போஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றும் என்ன, ஜனநாயகத்தை வாட வைப்பாங்க, விவாதங்கள் நடக்கும், கேள்விக்கு உட்படுத்துவாங்க, போராட்டங்கள் வரும், போராட்டங்கள் நல்லா நடக்கும் நாட்டில். அதெல்லாம் பற்றி ஒன்றுமே இல்லை. முதல் முறையாக ஆளுங்கட்சிக்கு இந்த வாக்கு அப்படின்றது ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்குது. நம்மளை தட்டி விட்டுருவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா எதுவும் நடக்கிறன்னா நீங்கள் வெளியில் பயங்கரத்தை சந்திச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு ப்ரெஷர் குக்கர், ஒரு வீணு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் வெளில வந்தது மட்டும் தான் 213 தொகுதி, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் உஷாராக இல்லை, ரொம்ப கஷ்டப்படுவீங்க இந்திய மக்கள்கிட்ட. எனவே இதெல்லாம் மாறும், எல்லாம் மாறப்போகுது. எண்ணெயிலேருந்து அது மாறப்போகுது அப்படின்றது தான் இப்போ விஷயம். ஒருவேளை இந்த ஆண்டு எண்டில் நடக்கக்கூடிய மராட்டியம், ஜார்க்கண்டு, ஹரியானா அந்த தேர்தலேருந்து கூட அந்த மாற்றம் வெளிப்படலாம். புரியுதுங்களா? இப்போ மாதிரி சதுரி கிடைக்காது. அப்போ எல்லாம் ஃபோக்கஸ்டாக இருப்பானுங்க. குத்துமா, இப்போ குத்து பார்ப்போம், இப்போ காட்டு எல்லாம் இப்போ நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம்ல, எவ்வளோ ஓட்டு எங்கெல்லாம் மாறுச்சு அப்படின்றதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம்ல. அப்புறம் நாங்கள் விடுவோம்ல எல்லா கதையும். அப்போ தெரியும்ல உங்களுடைய பவுஸ் என்ன அப்படின்றத. எண்ணப்பட்ட ஓட்டுகளுக்கும் பதிவான ஓட்டுகளுக்கு முடிய 16,000 ஓட்டு திருவள்ளூர்லேயே வித்தியாசம். காண போச்சு 16,000 ஓட்டு. எங்கே போச்சு? 10 இடங்கள்லாம் 1000, 1500 ஓட்டு குட்டி போட்டிருக்குது.
ஹரியானாவில் ஒரு தொகுதியில், அஸ்ஸாமில் ஒரு தொகுதியில் வந்து குட்டி போட்டுருக்கு 3800 ஓட்டு. எப்படி இதெல்லாம் நடக்கும்? அப்போ ஏன்னா யோசிப்பான்ல மக்கள், என்னடா இது டே தேர்தலாடா நடத்துறீங்க, நீங்கள்லாம் உள்ளபடியே ஜெயிச்சவங்க தானடா கேட்பாங்கல்ல. அப்போ எல்லாம் சேர்ந்து எங்கே வந்து முடியும்? உஷாராக இருப்பாங்க. அப்போது எல்லா மாற்றமும் நிகழக்கூடிய காலம் அனுமதி விட்டது. ஸோ இது மாதிரி எதுவும் நடக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு தங்களை கன்சல்டேட் பண்ண பார்ப்பாங்க. கார்பரேட்டுக்காக இந்த நாட்டை அப்படியே முழுசாக தூக்கி கொடுக்கறதுக்கு பார்ப்பாங்க தான். இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சரவையில், கேபினெட்டில், குறிப்பாக மொத்த அமைச்சரவையில் ஒரு 28 சீட்டுக்கு மேலே உயர் ஜாதியினர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. 2019 ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. ஏன்னா அப்போ வந்து இருந்த 53 பேர்த்துலேயே 30 பேர்த்த வந்து உயர் ஜாதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்னும் அந்த உயர் ஜாதியினுடைய ஹோல்டுலேயே தான் அந்த அமைச்சரவை இருக்க போகுதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? நிச்சயமாக அப்படி தான் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த வரைக்கும் அது முழுக்க முழுக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேல்சாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு இந்துத்துவ நோக்கம் கொண்ட கட்சி அது. எனவே அவங்களதுல அப்படி தான் இருக்கும். ஆனால் மோடி என்ன சொல்கிறாரு, 27% ஓபிசி இல்லையா, 27 பேர் நான் கொடுத்துருக்குறேன்றாரு. 100 பேர் ஒன்றும் அமைச்சரவை இல்லை, ஆனால் 27 பேர் நான் கொடுத்துருக்கேன் ஓபிசின்றாரு. 5% எஸ்சி இருக்கிறான், 5% எஸ்டி இருக்கிறான், 5 பேர் சிறுபான்மை இருக்கிறான். அவன் சொல்கிற சிறுபான்மை வேற இருக்கிறான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆக இவங்க எல்லாம் சேர்த்துனாச்சு 3 15, அது ஒரு 27, 42, மொத்தம் இருக்கிறது எவ்வளோ 72. 72 இது போக மீதி என்னது, மீதி எல்லாம் வந்துட்டு அது பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவங்களுக்காக தானே இது இருக்கணும். அவங்களுடைய நம்பிக்கைக்கு உந்தவனா அவனை தான் பார்க்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ட்ரூவாக இருக்கிறாங்க, யாரை வச்சுக்கிட்டு எதை பண்ணணுன்றது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க 2019. 10% ஓட்டு அவங்களுக்கு கன்சல்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ராகுல் காந்தி வந்துட்டு சாதிவாரி இடஒதுக்கீடு, சாதிவாரி சென்சஸ் அப்படின்னு சொன்னார். 20% ஓட்டு அவங்களுக்கு கன்சல்டேட் ஆச்சு. கவனிங்க, அப்போது சோஷியல் ஜஸ்டிஸாக இல்லையா அப்படின்ற ஒரு கோணத்தில் வந்துட்டு இந்தியாவுடைய அரசியல் இப்படி மாறிக்கிட்டே போகுது. இது ஹிந்து வேற மாதிரி எழுதுறான்னு வச்சுக்கோங்க. ஆனால் உண்மை என்ன, பிஜேபியை விட்டு ஓபிசி, எஸ்சி, எஸ்டி வெளியேறிட்டாங்க. இதுதானே உண்மை. அதை ஒன்றால் சொல்ல முடியல. லோக்நிதி சிஎஸ்டிஎஸ் எல்லாம் தடுக்குது. ஏன் தடுக்கிறோம் ஒன்று? ஏன்னா இந்த மாற்றத்தை நீ எதிர்பார்க்கல, ஆனால் நாங்கள் பேசணும். எங்களுக்கு தெரியும் எவ்வளோ காலம் தான் ஏமாற்றுவாங்க, எவ்வளோ காலம் தான் ஏமாறுவாங்க. இது 5 ஆண்டு காலம் இந்த காட்சி நீடிக்க நினைக்கிறீங்களா? மாற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ என்னன்னா மோடிக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி சொல்ல வரேன். 30 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தாகணும். ஆமாம், வங்கியிலேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் வேலை கொடுத்தாகணும். கொடுக்கணுமா இல்லையா? விவசாயத்தை நீ கண்டு கொண்டாகணும். அந்த உடனே விவசாயி தான் கையெழுத்து போடுறான். அந்த 2000 ரூபாய் கொடுக்கக்கூடிய போடுறான், கையெழுத்து போடுறான். நீங்கள் வேணால் பாருங்கள், அள்ளி கொடுக்கறத கொஞ்சம் செய்வான். ஆனால் அது கிள்ளி கொடுக்குறதா பார்த்தீங்கன்னா கார்பரேட்டுக்கு தான் செய்வான். கார்பரேட்டுக்கு இன்னும் நல்லா எல்லாத்தையும் பண்ணுவான். அது உங்களுக்கு உதவுன்னு அந்த பழைய பாட்டே போடுவான். என்ன இந்த தேர்தலுடைய முடிவு, சமூக ஊடகங்கள் வச்சான் பாருங்க ஒரு ஆப்பு, அதுதான் பெரிய விஷயம். 2வது ஆப்பு மக்கள் வீழ்ச்சிக்கிட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் தொலைக்காட்சி எடுக்க மரியாதை கிடையாது, பத்திரிகை எடுக்க மரியாதை கிடையாது. இவங்க 2 பேரையும் வச்சு நீங்கள் யாரையும் ஏமாற்ற முடியும். லோக்கல் ஆள் இருக்கான், யார் அங்கங்கே இருக்கிறவன், ஒரு இடத்துலையும் ஒரு யார் ரித்திஷ் துருவா அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் எதில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஒருத்தனும் இங்கே வந்துட்டு உட்காந்து விளையாடுவான். இந்த இந்திய அரசியல் இந்த மக்களினுடைய சிந்தனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு அரசியலாக இயங்கும். ஒன்றுமே பண்ண முடியாது. யூனிஃபார்ம் சிவில் கோடு, ஒரு நாடு ஒரு தேர்தல், அதே மாதிரி டீலிமிட்டேஷன், அதே மாதிரி சிட்டிசன்ஸ் பேக்ட், இதெல்லாம் அவங்களுடைய கனவு ப்ராஜெக்ட் இல்லையா? கனவு ப்ராஜெக்ட் எல்லாம் அப்படியே இருக்கும். அவன் இன்னைக்கு அதையும் செஞ்சுக்க மாட்டான். ஏன்னா என்னை பாதிக்கிற விஷயத்த நீ பெருசாக்காத, உன்னை பாதிக்கிற விஷயத்த நான் பெருசாக்க மாட்டேன். இதுக்கு பிறகு தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம். அப்போ அவன் முஸ்லீமை தொட்டினா அண்ணாமலைக்கு, இவருக்கு சந்திரபாபு நாயுடுக்கு பாதிக்கப்படாது, அவ்வளோதான். அப்போ அங்கேயும் முஸ்லீம்கள் வந்துட்டு நிறைய இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் இது, மாநிலம் தான் வந்துட்டு மராட்டியம். அதனால் அக்னிபாத் இல்லை, மெதுவாக எல்லாருக்கும் ஒரு அவங்களுடைய ஒரு நோக்கம் என்ன, கார்பரேட்டைசேஷன் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட், இந்தியா கார்பரேட்டைசேஷன் ஆஃப் இந்தியா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஜனநாயகமே கார்பரேட்டுகளுக்கானது அப்படின்னு அவன் நிரூபிக்கணும். அது வெளிநாட்டு சக்திகளாக இருக்கும், உள்நாட்டு சக்திகளாகட்டும், அதை பண்ணுவான். அப்போதான் பங்குச்சந்தையை வாட வைப்பான், மக்கள் சந்தையோட வாட வைக்க மாட்டான். இல்லை, அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக கூட இருந்துச்சு.
கரெக்டாக பங்குச்சந்தையில் 30 லட்சம் கோடி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமாக தான் தோத்து போகிற நிலைமை இருந்தால் கூட கார்ப்பரேட்டுக்கு சாதகம் பண்ணிட்டு தோத்து போகணுங்கிற மனநிலை எப்படி வருது? ஆமாம், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னோம்னா, ஒரு குஜராத்தி மனப்பான்மை வந்துட்டு இந்தியாவுடைய மனப்பான்மைன்னு நினைக்கிறாங்க மோடியும் அமித்ஷாவும். தப்பு. இங்கே எப்படி அப்படின்னோம்னா, இங்கே ஒரு சாதாரண வாழ்க்கை வாழறான் எல்லாருமே. இங்கே நல்ல பணம் வச்சுட்டு கார் வச்சுட்டு இருக்கிறவங்க கூட பாரு, இன்றைக்கி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பான். ஆனால் அங்கே இருக்கிறவன் கார் வச்சுட்டு இருக்கிறவன் வந்துட்டு அந்த மாதிரி 4 கார் வச்சுருக்கக்கூடிய பணத்தை அவன் எங்கெங்கேயோ முதலீடாக செஞ்சு வச்சுருப்பான். நம்ம முதலீடு பேஸ்டு வாழ்க்கை கிடையாது நம்மளுது. நம்மளுக்கு வந்துட்டு நாடு நடப்பு, குலதெய்வ கோயில், விழா, கல்யாணம், கொண்டாட்டம், கும்மி, போதை, டான்ஸு, இப்படி போகிற கும்பல் நம்ம. அவன் அப்படி இல்லை. அவன் 100 ரூபாய் அவனுடைய சொத்து, 100 கோடி அப்படின்னோம்னா அந்த கோடியில் வந்துட்டு 80 கோடி அவன் வந்துட்டு முதலீடு பண்ணி வச்சுருப்பான். 20 கோடி தான் அவனுடைய சொத்தாவே காட்டுவான். அதன் மூலமாக அவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறான். முதலீட்டை வச்சு அவன் கண்ட்ரோல் பண்ணுறான். அயல்நாட்டு சக்திகளாகட்டும், உள்நாட்டு கார்பரேட் ஆகட்டும், அவன் கண்ட்ரோல் பண்ணுறான். அவங்களுக்கான ஆளை இவங்க இருக்கிறாங்க, ஸோ அதை அவன் சொல்கிறான் முதலீடு பண்ண. நீ இதில் ஒரு ஷார்ட் டேர்ம் கெயின் ஒன்று இருக்குது, நீ இன்னைக்கு போடு, 4ஆம் தேதி பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? 5ஆம் தேதி விற்கலான்னு. ஆனால் அன்றைக்கி கவுந்துக்குச்சு. இப்போ இந்த 75 வயசு மோடிக்கு முடியுது அப்படிங்கும்போது உட்கட்சிக்குள்ள அமைச்சரவைக்குள்ள ஆர்எஸ்எஸ்ஸால் ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்படுமா படாதா? அதை வச்சு தான் அவர் இன்றைக்கி அமைச்சரவையே போட்டிருக்கிறாரு. கட்டாயம் இதெல்லாம் வரும், ஆனால் அதை அழித்திருவாங்க. அவங்களே சொன்னது, ஆர்எஸ்எஸ் சொல்கிறது என்னென்னா, அமித்ஷா மோடி கம்பெயினை தாண்டி எங்களால் போக முடியாது அப்படின்றது தான். ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி கார்பரேட் இருக்காங்க, ஒரு வலிமையான பலம். இன்னொன்று, பிராமணர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, மோடி அமித்ஷா தான் நம்மளுக்கான பலம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது 2 இருக்கிற வரைக்கும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது ஆர்எஸ்எஸ். உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார்.